வாங்க சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ பெரிய டைனிங் ஹால் வாங்கி வச்சிருக்கேன்னு நான். எந்தெந்த ஊருக்கு போகிறேன்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய டைனிங் ஹாலாக இருக்கும். பாருங்க வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் இது என்ன கொட்டை? ஐயோ, என்ன கடலை சொன்னேன் காலையில் சாப்பிட சொல்லி? நெடக்கடலை. வாயை திறந்து பேசு, ஊமையா என்ன? ஒரு முட்டைக்காக பேச கோபாலுன்னு எந்த கோபாலுன்னு தெரியாம இருக்கட்டும் சொல்லி தானே பேசாம இருக்கேன். நெடக்கடலை போட்டு வெண்டைக்காய். இது எங்க வீட்டுது கிடையாது, கோபால் வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் இது முட்டை. அதான் 4 பக்கம் போட்டுட்டேன் எல்லாருக்கும். திருப்பி திருப்பி போட்டேன்னு எனக்கு வேண்டாமா. சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சென்னிமலை மார்க்கெட்டிங் போயிட்டு வந்துட்டு வர வழியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். யார் யார் மார்க்கெட்டிங் போய் இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய எல்லாருமே பார்ப்பாங்க, அங்கே மரத்து கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற டைமே பார்த்தீங்கன்னா 3 மணி, 4 மணி, 5 மணி, சம்டைம் 6 மணி கூட சாப்பிட்ருக்கோம். நிஜமா தான் சொல்றேன். கரெக்டா அந்த சாப்பிடுறதுக்கு கூட நம்ம கரெக்டான இடம் கிடைக்காது. அதுக்காகவே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நல்ல பிளேஸ் எங்க கிடைக்குதுன்னு தேடிட்டு போவோம். கிடைக்கலன்னா கடைசியில எங்கேயாவது குப்பையில கூட உட்காந்து சாப்பிடுவோம். அதுதான் மார்க்கெட்டிங். கஷ்டப்பட்டு கம்பெனியே நல்லா வேண்டாம், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். சூப்பரா இருக்கு குழம்பு. நான் வச்ச குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. பொரியல் எல்லாம் டாட்டா. அடுத்து எங்க போறேனோ அங்க போடுறேன். எந்த ஊருன்னு தெரியல, கன்ஃபார்ம் இல்லை.